வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான 3 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, மத்திய அரசாங்கம் புதிய குற்றவியல் சட்டத்தை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அது அமலுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சட்டத்தை எதிர்த்து திமுக அதிமுகலாம் போராட்டம் நடத்திக்கிருக்காங்க. திமுகவுடைய வழக்கறிஞர்கள் அணி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன அறிவிச்சிருக்காங்க தெரியுமா? இந்த புதிய குற்றவியல் சட்டத்தை எதிர்த்து திமுகவுடைய சட்டத்துறை சார்பாக நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிக்கிறோம், உண்ணாவிரதம் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அறிவிச்சிருக்காங்க. நாளைக்கு உண்ணாவிரத போராட்டம் எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது. இந்த போராட்டத்துக்கு யார் தலைமை தாங்க போகிறது அப்படின்னா, திமுகவுடைய 2 அமைச்சர்கள், ஒருத்தர் சேகர் பாபு அவர்கள், இன்னொருத்தர் மா சுப்பிரமணியன் அவர்கள், 2 பேர் பங்கேற்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டையும் பார்க்குறோம். இது முதல் டாபிக்கு. அதிமுகவுடைய வழக்கறிஞர்களும் இன்னைக்கு புதிய குற்றவியல் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. பாஜக சிம்பிளாக என்ன தெரியுமா சொல்கிறாங்க? எதுக்காக தெரியுமா திமுக அதிமுக கதறுது? இந்த புதிய குற்றவியல் சட்டத்தில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த கேஸை இந்த எல்லைக்குள்ளே தான் ரிஜிஸ்டர் பண்ணணும், எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிற பவுண்ட்ரி கிடையாது. ஒருத்தங்க ஒரு கேஸை எந்த காவல் நிலையத்தில் வேணாலும் எந்த எல்லைக்குட்பட்டும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம், எஃப்ஐஆர் போடலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் கொண்டு வரப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் உத்தரப்பிரதேச அரசாங்கம் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு எதிராக உண்மைக்கு புறம்பாக ஒரு பதிவு சோசியல் மீடியாவில் போகிறாங்கன்னு வச்சுக்குவோம். உத்தரப்பிரதேச காவல்துறை இதற்கு அங்கே எஃப்ஐஆரை ரிஜிஸ்டர் பண்ணி கைது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மாதிரியான ரூல் இருக்கிறதுனால தான் திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் இப்போ கதறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்கிறாங்க. இந்த டிபேட் நடக்குது. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசாங்கத்தை பார்த்து சில கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. அது என்ன கேள்வி? கள்ள சாராயத்தால் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் இழப்பீடு எப்படி வழங்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. எதன் அடிப்படையில் 10 லட்சம் இழப்பீடு வழங்கப்பட்டது அப்படின்னு அரசாங்கம் இன்னும் தெளிவுபடுத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். தீ விபத்து உள்ளிட்ட விபத்துகளில் உயிரிழக்கக்கூடியவர்களுக்கு குறைந்த அளவே இழப்பீடு வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் கூட சிவகாசியில் பார்த்தீங்கன்னா பட்டாசு தொழிற்சாலையில் விபத்து நடந்துச்சு. அதில் சில பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவியாக நிவாரணமாக தமிழக அரசாங்கம் அறிவித்தாங்க. அப்போவே என்ன கேள்வி கேட்கப்பட்டுச்சுன்னா, கள்ள சாராயம் சாப்பிட்டு இறந்து போனதுக்கு 10 லட்சம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுவே பட்டாசு தொழிற்சாலையில் விபத்தாகி இறந்து போனவங்களுக்கு 3 லட்சமா? எதுக்காக இந்த பார்ஷியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூட சமீபத்தில் கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. கோர்ட்டு இதை தான் கேட்டிருக்காங்க. தீ விபத்து உள்ளிட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குறைந்த அளவே இழப்பீடு வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க ஹைகோர்ட்டு. தமிழக அரசாங்கத்திட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இது 2வது டாபிக். 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, சமீபத்தில் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓசூரில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தார்ல. உடனே அண்ணாமலை என்ன சொன்னார்னா, இது சும்மா விளம்பரத்துக்காக அறிவிக்கிறாங்க. ஏன்னா 2007 2008 இந்த காலகட்டத்தில் பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பெங்களூரில் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போவே மத்திய அரசாங்கத்துக்கும் ஏர்போர்ட் நிர்வாகத்துக்கும் இடையே ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. என்ன ஒப்பந்தம்? இது மாதிரி அந்த பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை சுற்றி 150 கிலோமீட்டர் சுற்றளவில் அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு எந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் அமைக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது ஓசூர் பார்த்தீங்கன்னா அந்த 150 கிலோமீட்டருக்குள்ளே வருது. எப்படி அங்கே அமைக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2033க்கு மேலே தான் அமைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார். அப்போ இது ஒரு விளம்பரம் தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார். இப்போ கர்நாடகா எதிர்க்கட்சி தலைவர் பசவராஜ் பொம்மை இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இந்த விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. பெங்களூரில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்பட்டு இன்னும் 25 வருடங்கள் கம்ப்ளீட் ஆகலை. 150 கிலோமீட்டர் சுற்றளவில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படாது அப்படிங்கிற ஒப்பந்தம் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி ஓசூரில் அமைக்கப்பட முடியும்? தமிழக அரசாங்கத்துடைய இந்த அறிவிப்பு தவறானது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பசவராஜ் பொம்மை அவர்கள் இப்போ விமர்சனம் பண்ணியிருக்காரு தமிழக அரசாங்கத்தை. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.